இன்றைக்கு விசுவாசிகளுக்கு நினைவூட்டுதலாக ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்றேன். ஒரு வேத பகுதியை நாம் முதலாவது வாசிப்போம். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26 28 வரை. அடுத்த 2 வசனத்தை கூட வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலே நமக்கு சொல்லப்படக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு கொடுத்தால் எத்தனை நலமாயிருக்கும் என்ற ஜெபத்தோடு கூட உங்கள் மத்தியிலே நான் இன்றைக்கு நிற்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக வாசித்தால் 3 விதமான தவிப்புகளை குறித்து நாம் அந்த இடத்திலே வாசிக்கும். பதினெட்டிலிருந்து 22 வரைக்கும் நாம பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிகளுடைய தவிப்பை குறித்து நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். 23 26 வரைக்கும் நாம் பார்க்கும்போது விசுவாசிகளுடைய தவிப்பை குறித்து நாம பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருடைய தவிப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 26 நாம் 30 வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது ஆவியானவருடைய தவிப்பை குறித்தும் அதனுடைய காரணங்கள் குறித்து நம்ம பார்க்கிறோம். 18 22 வரைக்கும், 23 25 வரைக்கும், இல்ல 25 வரைக்கும், அடுத்து 26 30 வரைக்கும் உள்ள பகுதியிலே நம்ம அந்த தவிப்புகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிறது சிருஷ்டியினுடைய தவிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ சிருஷ்டி இந்த பிரபஞ்சத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக நாம் அறிகிறோம். அது எதற்காக தவிக்கிறது என்றால், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. இந்த சிருஷ்டிகள் படைக்கப்பட்ட நேரத்திலே மிகவும் நேர்த்தியாக நன்றாயிருந்தது என்பதாக நாம் ஆதி ஆகமத்திலே தொடக்க பகுதிகளிலே வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது அந்த சிருஷ்டிகள் எல்லாம் மீண்டும் அந்த பழைய நிலையை, உயர்ந்த நிலையை மீண்டும் அடைகிறதற்கான ஒரு காலம் வருகிறது என்பதை அறிந்ததாக, அந்த காலத்திற்காக அது தவித்துக் கொண்டிருக்கிறதாக இந்த பகுதியிலே பவுல் எழுதுகிறார். அந்த தவிப்பு என்பது ஒரு சாதாரண தவிப்பு அல்ல, அது பிரசவ வேதனைப்படுகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இப்ப பிரசவ வேதனை என்பது மிகவும் கடினமான ஒரு தவிப்பு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டதான ஒரு காரியம். இந்த வேதனை நீங்கி ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை
எதிர்பார்க்கின்ற ஒரு அனுபவமாக அது இருக்கிறது. அப்ப இந்த சிருஷ்டிகள் எல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையிலேயே தொடர்கிறதற்கு இந்த சிருஷ்டிக்கு விருப்பம் இல்லை. இந்த பூமிக்கோ இந்த வானத்திற்கோ இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கும் இப்பொழுது இருக்கிற நிலைமையிலேயே ஒரு அழிவின் நிலைமையிலே இருக்கிறதற்கான விருப்பம் இல்லை. இந்த நிலைமையிலிருந்து ஒரு புதிய நிலைமைக்கு மாற்றப்படுகிறதற்காக அது தவிக்கிறது. அந்த புதிய நிலைமை எப்பொழுது வரும் என்றால் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுகின்ற அந்த நேரத்திலே ஒரு புதிய யுகம் பிறக்க போகிறது. தேவ பிள்ளைகள் ஆளுகைக்காக வெளிப்படக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. அந்த நேரத்திலே தங்களுடையதான இந்த தாழ்ச்சி நிலை மாற்றப்பட்டு மீண்டும் ஒரு புதிய நிலைக்கு வரப்போகிறோம் என்கிறதான அந்த நாளை எதிர்நோக்கி அது தவித்துக் கொண்டிருக்கிறதாக பார்க்க. இப்ப சிருஷ்டி பாவம் செய்யவில்லை, மனிதன் தான் பாவம் செய்தான். இப்ப மனிதன் பாவம் செய்த போது இந்த அனைத்து படைப்புகளும் என்ன ஆகிறது? அந்த பாவத்தினாலே அது மாயைக்கு கீழாக அடிமைத்தனத்திற்குள்ளாக அழிவுக்குள்ளானதாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இது பைபிள் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை, மிகப்பெரிய ஒரு ஞானம். இப்ப உலகத்துல ஒரு பெரிய படித்த ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் இடத்துல நீங்கள் போய் கேட்டால் அவருக்கு இது ஒன்று தெரியாது. நம்ம பைபிள்ல படிக்கக்கூடிய பல விஷயங்களும் நான் அடிக்கடி சொல்லுகிறது போல உலகத்தின் எந்த பாட புஸ்தகத்திலும் நாம கற்றுக்கொள்ள முடியாத, எந்த ஞானத்திலும் கற்றுக்கொள்ள முடியாத மகத்துவமான காரியங்களை பைபிள் பேசு. இப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் அனைத்துமே ஒரு அழிவுக்கு நேரான, அது ஒரு தாழ்ச்சியான ஒரு அடிமைத்தனத்தினுடைய ஒரு மாயையினுடைய ஒரு நிலையிலே தள்ளப்பட்டதா இருக்கிறது என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பிரபஞ்சத்திலே பிரபஞ்சம் எப்படியோ உண்டாயிட்டு இந்த பிரபஞ்சத்திலே மனிதனை எப்படியோ தோன்றினா அப்படியெல்லாம் நிறைய கதைகள் சொல்லுகிறார். அப்போ இந்த பிரபஞ்சமானது இந்த மனிதனுடைய பாவத்தினாலேதான், மனிதனுடைய வீழ்ச்சியினாலேதான் அது அடிமைப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது. மனிதனுடைய வீழ்ச்சி மாற்றப்படும் போது இந்த பிரபஞ்சத்தினுடைய வீழ்ச்சியும் மாற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த படைப்புகள் எல்லாம், இந்த பூமியில இருக்கிற எல்லா விஷயங்களும் பாருங்கள், எல்லா பொருட்களும், எல்லா மெட்டீரியல்ஸை பொறுத்த மட்டிலேயும் நம்முடையதான ஒரு புதிய வாழ்க்கை, புதிய மறு உருவமான வாழ்க்கையை எதிர்நோக்கி அந்த வாழ்க்கையிலே அதுவும் பங்கெடுக்க வேண்டும், நாங்களும் அந்த வாழ்க்கையிலே ஒரு புதிய நிலைமை அடைய வேண்டும் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு இந்த உலகத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? இந்த வீழ்ச்சி அடைந்த இந்த மண்ணின் மீது, வீழ்ச்சி அடைந்த இந்த பொருட்களின் மீது ஆசை வைத்தவனாக, அந்த பொருளாசைக்கு அடிமைப்பட்டவனாக, கடவுளை மறந்து இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை மறந்து, தான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்ற அர்த்தத்தை மறந்து, இந்த உலகம் தன்னை குறித்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வெறும் அற்பத்தனமாக மனிதன் நடந்து கொள்ளுகிறான். படிப்பு இருந்து பிரயோஜனம் இல்லை, அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை, அனுபவம் இருந்து பிரயோஜனம் இல்லை. நிறைய நான் பார்க்கும்போது இந்த ஓரளவு கொஞ்சமா படிச்சவங்களை விட நிறைய படிச்சவங்க தான் ரொம்ப முட்டாள்தனமாக உலகத்திலே நடந்து கொள்ளுகிறார்கள். காரணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பொருட்களின் மீது அவர்களுக்கு இருக்கிறதான அந்த மோகம், அந்த இச்சை வெறி அவர்களை அந்த உண்மையான நிலைமையை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களை மிகவும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்ப இந்த அழிந்து போகின்ற இந்த பொருட்கள் மீது மனிதன் ஆசை வைத்து அதற்கு அடிமைப்படும் போது தன்னுடைய வாழ்க்கையுடைய அர்த்தத்தை அவன் இழந்து போகிறான். அந்த பிரபஞ்சமே நம்மை பரிதாபமாக பார்க்கும். இவருடைய மறு உருவத்திற்காக அல்லவா நாங்கள் காத்து கிடக்கிறோம். ஆனால் இவர்களோ இந்த அடிமைப்பட்ட இந்த தாழ்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய எங்கள் மீது ஆசை வைத்து இவர்கள் தங்களுடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளுகிறார்களே என்று இந்த மண்ணும் இந்த உலகத்திற்குரிய பொன்னும் பொருளும் எல்லாம் நம்மை குறித்து பரிதபிக்கும். ஒரு விசுவாச பிள்ளைகள், வேதத்தை கையில வைத்திருக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகள் இதை குறித்த அடிப்படை அறிவாவது உடையவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு சாபத்திற்குள்ளாக சபிக்கப்பட்ட நிலையிலே, தாழ்ச்சியான நிலையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மண்ணுலகத்திலே தான் நாம் இருக்கிறோம். இங்கே நாம ஆசிக்கிறதற்கும் இச்சிக்கிறதற்கும் அடிமைப்படுகிறதற்கும் நம்மை அடிமைப்படுத்துகிறதற்குமான எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. நம்முடைய ஆசை எல்லாம் இதற்கு மேலான, இதற்கும் பல மடங்கு உயர்ந்த நிலையில் உள்ள ஆசை உடையவர்களாக நாம் வாழ வேண்டியவர்களாக. அதனாலதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது நீங்கள் கீழானவைகளை என்ன, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்படும். நம்மை இந்த பிரபஞ்சம் தவிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா நாம அந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசையோடு
இருந்தால், எவ்வளவு அடிமைத்தன மனப்பான்மையோடு இருந்தால் எவ்வளவு பரிதாபம். அப்ப விசுவாச பிள்ளைகள் இந்த உலகத்தினுடைய மெட்டீரியல்ஸை ஜெயித்தவர்களாக, இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை ஜெயித்தவர்களாக, அந்த ஒரு சிந்தனை, ஒரு புதிய சிந்தனை, புதிய பார்வை விசுவாசிகளுக்கு தேவை. இந்த பார்வை உங்களுக்கு மாறும்போது உங்கள் வாழ்க்கை முறையே மாறும். இந்த பார்வை மாறும்போது நீங்க குடும்பத்தை நடத்துகிற முறையே மாறும். நீங்க பிள்ளைகளுக்கு உபதேசம், போதனை சொல்லக்கூடிய முறையே மாறும். நீங்க பிள்ளைகளை வளர்த்துகிற முறையே மாறும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அது எப்படி மாறும்? நம்முடைய சிந்தனை இந்த உலகத்தை குறித்து, உலகத்தின் அற்பத்தனத்தை குறித்து, உலகத்தினுடைய ஒன்றுமில்லாமையை குறித்து, தாழ்ச்சி நிலையை குறித்து சரியான ஒரு பார்வை நமக்கு வரும்போது நம்முடைய மொத்த பார்வையே மாறும், நம்முடைய வாழ்க்கை முறைகளே மாறும். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் என்று சொல்லி நம்ம அனைவர் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை பார்வையில் ஒன்றுமே மாறவில்லை. என்றைக்கு நம்ம பழைய மனிதனாக இருந்தோமோ அதே நிலையிலேயே நாம் இன்றைக்கு பல நிலைகளுக்கு பின்னாடி ஓடுகிறோம். வெறும் பொருளுக்கு பின்னாடி ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கு. வெறும் பொருளுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. மனிதன் வாழ்கிறது வெறும் பொருளை சம்பாதிப்பதற்காக, பொன்னும் பொருளும் சம்பாதிப்பதற்காக. அப்ப இதுவா ஒரு வாழ்க்கை? இதுதான் வாழ்க்கையின் அர்த்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளாமல் நம்ம வாழ்க்கை, பிள்ளைகளை அப்படித்தான் நம்ம சொல்லி சொல்லி நம்ம படிக்க வைக்கிறோம். அப்படிப்பட்ட பாடங்களை தான் படிக்க வைக்கிறோம். அப்படிப்பட்ட சம்பாத்தியங்களுக்கு தான் நம்ம அனுப்புகிறோம். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஆத்மாவை குறித்து, உயர்ந்த ஒரு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைமையை குறித்து நமக்கும் அந்த எண்ணம் இல்லை, பிள்ளைகளையும் அந்த நிலையில வளர்த்தக்கூடிய நிலைமை இல்லை. சபைகளுக்கு இன்றைக்கு அந்த தரிசனம் இல்லாமல் போனது என்பது வேதனைக்குரிய ஒரு காரியம். சபையிலே கூடி வரும்போது கூட நமக்கு அந்த விதமான பேச்சுக்கள் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. அந்த மகிமையான காரியங்களை குறித்து பேசுகிறதை விட்டு நம்ம வெறும் சாதாரணமான காரியங்களை குறித்து தான் சபையிலே கூட உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கோம். இப்ப இந்த நிலைமைகள் மாற வேண்டும். அதான் நான் சொன்னேன், இந்த தேவன் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே சொல்லி இருக்கக்கூடிய காரியங்களை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் கொடுத்தாரானால் எத்தனை நலமாயிருக்கு, எத்தனை நலமாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நம்முடைய சபையில வந்திருந்தால் நமக்கு ஊழியர்களுக்கு பஞ்சமே இருந்திருக்கா, ஊழியர்களுக்கு பஞ்சமே இருந்திருக்கா. இன்னைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள் அநேகர் ஊழியர்களுக்கு என்று புறப்பட்டு சென்றிருப்பார்கள். இன்னைக்கு நம்முடைய சபையிலே அபூர்வமாகி போனது. இது நம்முடைய எவ்வளவு பெரிய குருட்டாட்டம் என்று இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய பெரியவர்கள், ஆவிக்குரிய மூத்த சகோதர சகோதரிகள் நம்ம அடையாளம் காணவில்லை என்றால் நாமும் அந்த மயக்கத்தில், அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் என்றுதான. இந்த உலகத்தை விட்டு வெளியேற வேண்டிய காலம் எப்பொழுதோ நமக்கு கடந்து விட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தின் எந்த காரியத்தின் மீதும் பற்று வைக்காத, எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக குப்பையாக மதிக்கக்கூடிய மனநிலை நமக்கு வேணும். காசானாலும் பணமானாலும், இந்த உலகத்துல எந்த செல்வமானாலும், எந்த மேன்மையானாலும், படிப்பானாலும், பட்டமானாலும், பதவியானாலும், எந்த ஒரு விஷயமானாலும் அது நமக்கு வெறும் ஒரு குப்பை என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு தேவைப்படுகிறது. பவுலுக்கு அது இருந்துச்சு. அந்த வசனங்கள் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம், திரும்ப திரும்ப நம்ம மனப்பாடம் செய்கிறோம், பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் அதோட அர்த்தம் என்ன என்பது நமக்கு புரிகிறது இல்லை. ஏனென்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு மனநிலையில நமக்கு அதுக்கு பக்குவம் இல்லை. இன்னைக்கு அநேகரை விட்டு, நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வருமானத்தை விட்டு, ஒரு வேலையை விட்டு, ஒரு நிரந்தரமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு சூழ்நிலை விட்டு நம்மை கொஞ்சம் பிரித்து விடுவோம் என்றால் நம்ம அநேகர் சத்து போய்விடுவோம். ஐயோ எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்ப நாம செல்வத்தை மையப்படுத்தி தான் வாழ்கிறோம், செல்வத்தை சார்ந்துதான் வாழ்கிறோம். அதற்காக நாம நம்முடைய உயிரையே கொடுக்கிறோம். அதுக்காக நம்ம பொய்யும் புரட்டும் பேசுகிறோம். அதற்காக நம்ம இந்த உலகத்துல என்ன வேணும்னாலும் செய்கிறோம், யாரை வேணும்னாலும் பகைக்கிறோம். நம்ம மேன்மையான காரியங்களை குறித்து நமக்கு அந்த எண்ணங்களே வருகிறது இல்லை. அது வந்திருந்தால் நம்ம எவ்வளவோ விட்டு கொடுத்திருந்திருப்போம். எவ்வளவோ இடங்களிலே நாம எவ்வளவு பொறுமையாக சாந்தமாக போயிருப்போம். எவ்வளவு சண்டைகளை நம்ம தவிர்த்திருப்போம். பிரியமானவர்களே, இந்த பிரபஞ்சம் மாயைக்கு கீழாக இருந்து கொண்டு தவித்து கிடக்கிறது. பிரசவ வலியோடு கூட தவித்து கிடக்கிறது. நம்ம இதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம். எப்பொழுது இவர்களுடைய மறு உருவத்தின் காலம் வரும், எப்பொழுது இவருடைய ஆளுகை வரப்போகிறது, நாங்கள் ஒரு விடுதலையோடு இருக்க போகிறோம், மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு தேவன் படைத்த நிலைமையில மாற்றப்படக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது என்று இந்த பிரபஞ்சம் தவித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம்? அடுத்த வசனங்களிலே, அதுவும் அல்லாமல், பிரபஞ்சம் ஒரு பக்கம் தவிப்போடு இருக்கிறது, அதுவும் அல்லாமல் உண்மையான விசுவாசிகளை குறித்து அங்க பேசுகிறது. நாம் எல்லாம் அந்த கூட்டத்துல இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டும். அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் இல்லாவிட்டால் அந்த கூட்டத்திலே நம்ம மாறணும்.
அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஒரு பெரிய காத்திருப்பு. அந்த காத்திருப்பினாலே எங்கே தவிக்கிறோம்? நமக்குள்ளே ஒரு விசுவாசிக்க உள்ளே ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன தவிப்பு? எப்பொழுது நாங்கள் புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக் கொள்ள போகிறோம், எப்பொழுது மறு உருவத்தை நாங்கள் அடைய போகிறோம், எப்பொழுது கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவை போல நாங்கள் மாற்றப்பட்டு ஆளுகை செய்ய போகிறோம் என்ற தவிப்பு. தவிப்புன்னா எப்பா 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 நடக்க போகுது என்கிற ஒரு ஆதங்கம், ஒரு ஆர்வம், பேரார்வம். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகளை பார்த்தால் அந்த பேரார்வம் முகத்துல பளிச்சுன்னு தெரியுது? எத்தனை பேருடைய வாழ்க்கையில தவிப்பு தெரியுது? அப்போ இதுல இருந்து என்ன புரிகிறது நமக்கு? நாம் ஏதோ ஒரு மாயைக்குள்ளாக அகப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்முடைய சிந்தனை மண்டலங்கள் எல்லாம் ஒரு மாயைக்குள்ளாக சிக்கி இருக்கிறோம். விசுவாசிகள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாம ஒரு மோசமான நிலையிலே ஒரு மாயைக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். நமக்கு சரியான பார்வை இல்லை, குருட்டாட்டம் நமக்குள்ள இருக்கிறது. நம்ம நினைச்சோம் ரட்சிக்கப்படுறது முன்னாடி தான் நமக்கு குருட்டாட்டம் இருந்துச்சு, கண்ணெல்லாம் திறக்கப்பட்டுச்சுன்னு. உண்மைதான், ரட்சிக்கப்படுறது முன்னாடி குருட்டாட்டம் தான் ஆவிக்குரிய. இப்ப கண்ணு திறந்திருக்கு, ஆனா கண்ணு கட்டப்பட்டு இருக்குது. ஒரு மாயை நம்மை கட்டி வைத்து நமக்கு சரியாக பார்க்க நமக்கு முடியல. நமக்கு மெய்யான தவிப்பு நமக்கு இல்லை. உங்களுக்கு எனக்கும் உள்ள எப்பொழுது அந்த தவிப்பு காணப்படுகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பினுடைய மகிமையை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அது ஒரு மகிமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் நிதானமாக ஆண்டோடைய சமூகத்தில் யோசித்து பார்த்தால், ஏன் நான் அப்படி இல்லாமல் இருக்கிறேன் என்று நம்மை நாமே வெட்கப்பட தோன்றும். அந்த ஒரு தவிப்பு நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம். ஒரு ஜீவனை பெற்ற விசுவாசிக்குள்ளே அது இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட போதே அந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய சரீரம் மீட்கப்படும். ஒரு நாளிலே ரட்சகர் வருவார். நம்முடைய சரீரம் மீட்கப்படும். நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடைய போகிறோம், நாம் கிறிஸ்துவோடு கூட ஆளப் போகிறோம் என்கிறதான ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நம்பிக்கை குறித்த ஒரு விளக்கத்தை எங்க கொடுக்கிறேன். ஆனால் பொறுமையோடு எதற்காக நாம் காத்திருப்போம், தவித்துக் கொண்டிருப்போம் என்பதாக அந்த தவிப்பு அது நாம உருவாக்கி கொண்ட தவிப்புன்னு சொல்ல முடியாது. நமக்குள்ள அந்த புதிய ஜீவன் வந்த போதே, அந்த புதிய ஜீவன் நமக்குள்ள ஏற்பட்ட போதே அந்த தவிப்பு நமக்குள்ளே உண்டானது. ரட்சிக்கப்பட்ட மெய்யாய் ரட்சிக்கப்பட்ட எந்த ஒரு விசுவாசிக்குள்ளேயும் அந்த புதிய ஜீவன் இருக்கிறதுனாலே அந்த ரட்சகருடைய வருகையும் மறு உருவமாகுதலையும் புதிய காலங்களையும் குறித்த தவிப்பு உள்ளார கண்டிப்பா இருக்கும். அந்த தவிப்பு நமக்குள்ள இல்லைன்னா நம்முடைய ரட்சிப்பை பற்றி தான் சந்தேகப்படணும். அது அதனுடைய தன்மை. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் அந்த இதற்காகத்தான், அந்த நம்பிக்கைக்காகத்தான் இந்த உலகத்துல வாழணும். அப்போ இந்த பிரபஞ்சமானது நம்மை நோக்கி நோக்கி பார்க்கிறது. எப்பொழுது இவர்கள் புத்திர ஸ்வீகாரம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியிலே நமக்கு அந்த தவிப்பு இருக்கிறது. நாங்கள் எப்பொழுது புத்திர ஸ்வீகாரத்தை அடைய போகிறோம். இதெல்லாம் ஒன்றோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது. இந்த பார்வைகள் நமக்கு இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தின் காரியங்களிலே, உலகத்தின் மாயையிலே நாம சிக்கி ஒரு கூட்டாட்டமான வாழ்க்கை முறையை நம்ம வாழ்கிறது இல்லை. ஒரு விசுவாசி, சபைக்கு வரக்கூடிய விசுவாசிக்கும் ரட்சிக்கப்படாத மற்ற நபர்களுக்கும் இடையே வித்தியாசம் உண்டு. அவருடைய வாழ்க்கை முறை என்பது வேறு, நம்முடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. ஆனா நாம இன்றைக்கு நம்முடைய ஏதாவது ஒரு கொண்டாட்டத்திலே நம்முடைய உறவுகளாக சேர்ந்து கொண்டாடும் போது நமக்கும் அவிசுவாசிக்கும் இடையில எந்த ஒரு வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நாம் அவர்களை விட மோசமா மாறிவிடும். அப்ப இது நமக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இந்த அனல் நம்மை விட்டு போகக்கூடாது, தவிப்பு நம்மை விட்டு போகக்கூடாது. இந்த தவிப்பு இருக்கும் வரைக்கும் தான் அந்த விசுவாசிக்கு ஜீவன் இருக்கிறது வெளிப்படும். அந்த தவிப்பு இருக்கும் வரைக்கும் தான் ஒரு சபை சரியாக இருக்கும்.
அனலோடு இருக்கு. இன்னைக்கு சபைகளிலே அனல் இல்லாத காரணம் தான் அந்த ரட்சகருடைய வருகையை குறித்த அந்த தவிப்பு இல்லை நமக்கு. அது இருந்தால் நாம் அதை மையப்படுத்தி வாழக்கூடியவர்களாக மாறும். நம்முடைய எல்லா காரியங்களும் அதை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு சபைகள் ஏனோதானோ இந்த பல நேரங்கள் இருக்க காரணம் அந்த தவிப்பு சரியாக உள்ளே இல்லை என்ற அர்த்தம். இப்பொழுது 3வது பகுதிக்கு நம்ம கடந்து வரும்போது ஆவியானவருடைய தவிப்பை குறித்து நம்ம பார்க்கணும். இதுதான் நம்முடைய சிந்தனையினுடைய இன்றைய மைய பகுதி கூட. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இப்பொழுது நம்முடைய இந்த பார்வையிலே நாம சரியாக நம்ம இருக்கிறதற்கு நமக்கு உதவி செய்வதற்காக ஒருவர் நமக்குள்ளேயே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படி யாரு? பரிசுத்த ஆவியானவர். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ளாகவும் ஆவியானவர் உட்கார்ந்து கொண்டு இதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இது ஓகே, பைபிள் எழுதியிருக்க உண்மைதான். உங்களாலே என்னாலையும் இதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே வசிக்கிறார் என்கிற இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நம்மால் மனப்பூர்வமாக எத்தனை பேரால இது ஆமாம் உண்மையாகவே எனக்குள்ள இருக்கிறார் என்று உணர்வுபூர்வமாக சந்தோஷமாக சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தா நான் இப்படியா இருப்பேன் என்கிற கேள்வி வருதா இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உள்ளே இருந்தால் நான் இப்படி நடந்து கொள்வேனா, இப்படி பேசுவேனா, இப்படி காரியங்களை செய்வேனா இந்த கேள்வி எழுப்பினால் நமக்கு நாமே கேள்வியை முன்வைக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இது ஒரு யதார்த்தம், ஒரு சத்தியம். உண்மையாக ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் எல்லாருக்குள்ளும் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இதை நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம அறியணும், இதை உணரணும். ஒரு ஆவியான நோக்குள்ள இருக்கிறார் என்பதை நம்ம அங்கீகரிக்கணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை நம்ம கொடுக்கணும். அதான் ஒரு விசுவாசி. அப்போ அநேக நேரங்களில் விசுவாசிகள் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்? ஏன் அவருடைய வாழ்க்கையிலே இத்தனை விதமான மாம்சத்தின் கிரியைகள் இவ்வளவு அற்பத்தனமாக வெளிப்படுகிறது? இவர்கள் ஒரு உணர்வற்றவர்களாக நடந்து கொள்கிறார்களே, இத்தனை மோசமாக இவர்கள் நடந்து கொள்கிறார்களே என்ற கேள்வி நமக்கு எழுப்பும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப ஆச்சரியம். பொய்யா பேசுறாங்களே, மோசமா பேசுறாங்களே, சண்டை போடுறது சண்டையா போடுறாங்களே, உலகத்தின் மீது இத்தனை மோகமாக இச்சையாக இருக்கிறாங்களே, பொருள்னா அப்படியே விழுகிறாங்களே, இப்படி எல்லாம் நம்ம காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வி பயங்கரமாக நமக்குள்ள எழும்புகிறது. இப்ப நமக்கு நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப ஆவியானவர் உட்கார்ந்து இருந்து சும்மா இருக்கவில்லை. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு பொதுவாக நம்முடைய சகோதர சபைகளிலே ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனைன்னா, நான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே கர்த்தரா என்னவென்றால் கர்த்தரா இயேசுவை என் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நிர்ணயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கும். அதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆவிக்கிற வாழ்க்கை, புரியுதா? ஆவிக்கிற வாழ்க்கை அதோட எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் கம்ப்ளீட். என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில நான் பூரணப்பட்டு விட்டு எனக்கு பரலோகத்துல டிக்கெட் எல்லாம் ரிசர்வ் பண்ணியாச்சு, நம்ம பரலோகத்துல ஆண்டவர் எடுக்கிறதுக்கெல்லாம் தயாராயிட்டாரு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ ரட்சிப்பினுடைய அந்த நாள் என்பது நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் ஒரு தொடக்கம். அதிலிருந்து நம்ம எவ்வளவோ நம்ம முன்னேற வேண்டியது இருக்கு. அதை நாம மறந்து போகிறோம். அப்ப இந்த ஒரு திருப்தியில நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுகிறோம். அடுத்த காரியங்கள் பாருங்க, நம்முடைய ரட்சிப்பை பொறுத்த மட்டும் பரலோகம் சும்மா இருக்கல. நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே எல்லாம் நம்முடைய ரட்சிப்பு முடிந்து போனது, பூரணப்பட்ட போனது என்று பரலோகம் சும்மா இருக்கலாம். பரலோகம் சும்மா இருக்கலாமே முதல்ல. நாம இவ்வளவு சும்மா இருக்கிறோமே, நாம இவ்வளவு ஈஸியா சும்மா இருக்கிறோம், முடிஞ்சு போச்சு. பயங்கர விசுவாசம் நமக்கு. பரலோகம் சும்மா இருக்க வேண்டியதானே, ரட்சிப்பு இல்ல முடிஞ்சு போச்சு இல்ல. ஆனா பரலோகம் சும்மா இருக்கிறது இல்லை. பரலோகம் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவும் எனக்காகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு ஏறி செல்லும் போது அவர் சொன்னார், நான் என் பிதாவினிடத்திலே போகிறேன். அவர் போய் என்ன செஞ்சாரு? வலது பார்சத்திலே உட்கார்ந்து என்ன செய்கிறார்? இளைப்பாறுகிறார் இல்லையா? அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். யாருக்காக? யாருடைய ரட்சிப்புக்காக? என்னுடைய ரட்சிப்புக்காக பல விஷயங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் சும்மா இருக்கிறாரா? இல்லை. ஆவியானவர் நமக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்து இருந்துட்டு என்ன செய்யறார்? நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யறார். அவரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? நீங்கள் தான் என்ன செய்யறோம்? நம்முடைய ரட்சிப்பு தொடர்புல உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? சும்மா இருக்கிறோம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சியா? நான் ரட்சிக்கப்பட்டுறையா? நம்மள மாதிரி தைரியமா எங்க போனாலும் யாருக்கு ரட்சிக்கப்பட்டு ரெடி சொல்லக்கூடிய வேற ஒரு சபையும் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சில அந்த பேப்டிஸ்ட் போல ஒரு சில சபைகள் இருக்குமா? மற்ற பெரும்பாலானவங்க ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க, யோசிக்கவாவது செய்வாங்க. நாம யோசிக்கிறதே இல்லை, கண்ண முடிஞ்சு சொல்லிடுவோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. உண்மையில் அந்த விசுவாசம் நல்லது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அன்றைக்குதான் ஆரம்பிக்கிறது நம்முடைய ரட்சிப்பினுடைய, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அன்றைக்கு தான் ஆரம்பிக்கிறது. நமக்காக பரலோகம் இன்றைக்கும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இங்க ஆவியானவர் என்ன விஷயத்தை செய்கிறார்? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் எப்படி நமக்காக வேண்டுதல் செய்கிறாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நாம ஜெபிக்கிறோமா? நீங்களும் நானும் ஜெபிக்கிறோமா? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? எதுக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம எதுக்காக ஜெபிக்கணுமா? முதல்ல இன்னைக்கு காலையில எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க? அது கேட்கப்படாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு நாங்க ஆயத்தமாகி வருவோம். இங்க வந்து எல்லாம் பார்ப்போம். அதனால காலையில ஞாயிற்றுக்கிழமை ஜபிக்கிறது, பைபிள் தியானிக்கிற வேலை நடக்காது. மற்ற நாள்ல அது பிஸியா இருந்தா செய்ய மாட்டோம். பிஸி இல்லைன்னா ஃப்ரீயா இருந்தா ஜெபம் பண்ணுவோம், பைபிள் தியானிப்போம். என்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்க? அது ஆண்டவருக்கே வலிச்சு. நம்ம எப்ப ஜபிக்க போறோம் யாருக்கு தெரியும் இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஜபிக்கணுமா? ஜபிக்கணும். இப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஏன் ஜபிக்கணும்? என்ன நிறைய சொல்றீங்க எல்லாரும், எனக்கு ஒண்ணு காதுல விட மாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை முன்னேறமோ இல்லையோ அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோடு இருந்தா ஜபிக்கணும். அதான் ஜபத்தினுடைய அடிப்படை. நீங்கள் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றால், ஆவிக்குரிய நிலையில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜபிக்கணும். ரெண்டாவது முன்னேறுகிறது, நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள, அரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறதெல்லாம் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல, கண்டிப்பா ஜபிக்கணும். ஆனா அதை விட யதார்த்தமான ஒரு விஷயம் என்பது, ஏன் ஒரு விசுவாசி ஜபிக்கிறார், ஒரு தேவனுடைய பிள்ளை ஜபிக்கிறார் என்றால் ஏன் ஜபிக்கிறார்? நான் சொன்னதான், ஏன் ஜபிக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். அவன் மற்றவங்க ஏன் ஜபிக்கிறது இல்ல? உயிரோடு இல்ல. நீங்களும் நாம ஏன் ஜபிக்கிறது இல்ல? அடிக்கடி நமக்கு கோமா ஸ்டேஜ் போயிடும். உயிர் இருக்குது, கரெக்டா, உயிர் இருக்குது, ஆனா செயல்பாட்டுல இல்ல. அதுதானே கோமா ஸ்டேஜ். அப்படியே விசுவாசிகள் கோமா ஸ்டேஜ்ல இருந்தா எப்படி? அப்படி நாம இருக்கக்கூடாது. ஜெபம் என்பது நம்முடைய மூச்சு.
நம்முடைய ஹார்ட் எப்படி அடிக்கும்? லப்பு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும்ல. அது மாதிரி ஒவ்வொரு லப்பு டப்பு அடிக்கணும்னா ஆண்டவுடைய கிருபை வேணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. என்ற ரகசியம் இருக்கிறது. ஆனா சிம்பிளா சொன்ன உங்களுக்கு புரியும். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? ஆதாம் ஏவாளும் கறி சாப்பிட்ட போது என்ன நடந்தது? அவர் மரித்தார். சரியா? அவர்கள் மரித்தார்னா ஆவியில் மரித்தார். அப்ப ஆவியில் மரித்த போது அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில உறவு என்ன செய்தது? விட்டு போனது. சரியா? இப்போ தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவிலே மரித்தவர்களாக இருந்த தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுவிலே நம்ம என்ன செய்தோம்? மீட்பு பெற்றோம், ஜீவன் பெற்றோம். அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தவர் நம்மை உயிர்ப்பித்தார். இப்போ மீண்டும் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு கிடைத்த அதே சிலாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கு? விசுவாசிகளுக்கு. யாரோடு உறவாடுகிறதற்கு? தேவனோடு உறவாடுகிறது. அப்ப நம்ம அதை செய்யணும் வேண்டாமா? மனிதன் படைக்கப்பட்டது அதற்காகத்தான். நம்முடைய படைப்பை பத்தி நமக்கு நிறைய நேரங்கள் தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம படைக்கப்பட்டதற்காக 10 ஆடு மாடு வளர்த்துறதுக்காக. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இல்ல, நான் படைக்கப்பட்டதற்காக கொஞ்சம் தோட்டம் திறவுக சம்பாதிக்கிறதுக்காக, படைக்கப்பட்டதற்காக கொஞ்சம் பிள்ளைகளை கரையேற்றுறதுக்காக. நமக்கு மட்டுமா குழந்தைகள் இருக்குது? காக்கை குஞ்சு இருக்கா? குஞ்சு இருக்கு, அது வளர்த்துது. எல்லாருமே வளர்த்ததான் செய்யறாங்க. இப்ப நாம் படைக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம், இதெல்லாம் நம்முடைய கடமைகள். அது சைடு பை சைடு வரக்கூடிய முதன்மையான கடமை என்பது தேவனோடு உறவாடுகிறதற்காக. தேவனோடு உறவாடுகிறதற்காக. தேவம் என்பது ஏதோ நம்ம விண்ணப்பங்களை கேட்கிறது மட்டுமல்ல, தேவனோடு உறவாடுதல், தேவனோடு இருத்தல். அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது கூட அங்கு ஒரு வார்த்தை வரும் இல்லையா? எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டார்? 12 பேரை தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும். தம்மோடு இருக்கவும், அதான் முதல். அவரோடு இருக்கிறதற்காக. அவர் எங்க போனாலும் அவரு கூட போகிறதற்காக, அவர் பேசுகிறத கேட்கறதுக்காக, அவரோடு இருக்கிறதற்காக. அதான் முதல்ல ஆண்டவர் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு முதல் வார்த்தை அப்படி அவரோடு இருக்கவும். அப்ப நம்மை முழுமையில ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்காக, ரட்சித்ததற்காக, அவரோடு இருப்பதற்காக. அதனாலதான் இந்த மார்த்தாள் மரியாள் சம்பவத்துல ஆண்டவர் மரியாளை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாளுக்கு ஓகே, நமக்கு நாட் ஓகே. தேவையானது அது ஒன்றல்ல, எங்களுக்கு தேவையான 1000 விஷயங்கள் இருக்கு. எப்ப இந்த 1000 விஷயங்களை விட்டுக்கிட்டு தேவையானது ஒன்றே வருவோமோ அப்பதான் நம்ம உருப்படியான விசுவாசிகளாக மாற முடியும். நான் இதை சொல்லும் போது விசுவாசிகள்னா வேலை ஒன்றும் செய்யக்கூடாது, சோம்பேறிகளா இருக்கணும், சும்மா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், அப்படி எல்லாம் சொல்ல வருகிறது இல்லை. ஆண்டவரோடு உறவாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த உறவாடுதல் கூட மீதி எல்லா காரியங்களையும் நாம செய்யக்கூடியவர்களாக இருக்க. இப்ப நிரந்தரமாக தேவனோடு பேசுகின்ற, தேவனோடு உறவாடுகின்ற, ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனிடத்திலே கேட்டு கேட்டு செய்கின்ற, எப்பொழுதும் ஜபிக்கின்ற, காலையில ஜபிக்கின்ற, மத்தியானம் ஜபிக்கின்ற, மாலையில ஜபிக்கின்ற, இரவில ஜபிக்கின்ற, உறக்கத்திலே ஜபிக்கின்ற ஒரு நபராகத்தான் யார் இருக்கணும்? விசுவாசிகள் இருக்கணும். தேவனோடு எப்பொழுது நிரந்தரமாக நாம் உறவாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நம்ம ஆண்டவர் படைத்திருக்கிறார். அப்போ இந்த விஷயங்களை குறித்து நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ இந்த நேரத்துல நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்துள்ள காரியத்துல இங்க ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கிறோம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்ப நமக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. என்ன பலவீனம்? ஏற்றபடி வேண்டிக் கொள்ள நமக்கு தெரியவில்லை என்று பைபிளை சொல்லுது. அப்ப நம்ம அந்த தவறுகளை செய்கிறோம். அப்ப நம்ம எதற்காக நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும், எதற்காக முக்கியமாக ஜபிக்க வேண்டும், இதெல்லாம் இன்றைக்கு நாம ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. அப்ப அந்த காரியங்களுக்காக நம்ம சரியாக வேண்டிக் கொள்ள அறியாது இருக்கிறதுனால ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏற்றபடி வேண்டுதல் என்ன விஷயம் அப்படின்னு நீங்க பார்த்தா, நம்ம 30வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கிறோம் பாருங்க. அந்த 28 30 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல
சொல்லக்கூடிய விசேஷமான காரியம். இந்த 28வது வசனத்தை நம்மளால முடிஞ்ச மட்டும் தப்பாதான் புரிஞ்சு வச்சிருக்கு. புரியுதுங்களா? இல்ல அப்படி நாம ஒரு அர்த்தம் எடுக்கிறோம். அப்படி எடுத்தால் அது பெரிய உபதேச பிரச்சனை நான் சொல்ல வரல. நம்முடைய அன்றாட பிரச்சனை வரும்போது நீங்க எடுத்துக்கிடுங்க, பிராக்டிகலா ஒன்றும் ப்ராப்ளம். ஆனால் சொல்லப்பட்ட மைய கருத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் அந்த வசனத்தை நாம புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 29, 30 வசனங்களிலே என்ன சொல்லப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் 28வது வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த 28வது வசனத்திலே வரக்கூடிய காரியங்கள் நிறைவேறுகிறதற்காகத்தான் ஆவியானவர் நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே அரங்கேற வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கணும். அப்ப நம்மால இந்த காரியங்களை சரியாக புரிந்து கொண்டு சரியாக இந்த காரியங்களை ஜெபிக்க இயலாதவர்களாக நம்ம மாறும்போது, ஒருவேளை நாம் ஜெபிக்க திராணி உடையவர்களாக மாறும்போது ஆவியானவர் நம்மோடு கூட சேர்ந்து இந்த காரியத்திலே சப்போர்ட் பண்ணுகிறார். ஒருவேளை நம்ம இயலாதவர்களாக மாறும்போது ஆவியானவர் உள்ள உட்கார்ந்து நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம வேற என்னென்னமோ காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கும் போது, வேற காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஆவியானவர் நமக்கு இந்த விஷயங்களுக்காக நமக்குள்ள இருந்து பெருமூச்சுகளோடு தெய்வ சமூகத்திலே வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம இந்த காரியங்கள் ஆவியானவர் செய்யக்கூடிய ஒத்தாசை என்பது ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்துக்காக ஒருவேளை ஆவியானவர் நன்றி செலுத்துகிறதற்கு நமக்கு ஒருவேளை புரியாம போகலாம். ஆனா நித்திய ராஜ்யத்தில் நம்ம போகும்போது அன்றைக்கு நம்ம ஆவியானவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒன்னும் தெரியாத வெறும் மண்ணா இருந்தேனே, நான் என்ன ஜெயிக்கணும்னு தெரியாத ஒரு ஆளா இருந்தேனே, நான் எப்படி முட்டாளா இருந்திருக்கிறேன், நீங்க மட்டும் எனக்காக இப்படி எல்லாம் உட்கார்ந்து பரிந்து பேசிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கண்ணீரோடு ஆவியானவருக்கு நன்றி செலுத்த போகும். ஏன்னா அவ்வளவு முக்கியமான விண்ணப்பங்களை நமது தொடர்பிலே ஆவியானவர் பிதாவுடைய சன்னதியில ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்ற ஒரு வார்த்தை நமக்கு இங்கே அழகாக பயன்படுத்தப்பட்ட உதவி செய்கிறார். இந்த உதவி செய்தல் என்பது நம்மால முடியாத ஒரு காரியத்திற்கு, ஒரு கடினமான ஒரு வெயிட்டான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சிருங்களேன், ஒரு 50 கிலோ 100 கிலோ உள்ள ஒரு பொருளை நான் தனியாக எடுக்க முயற்சி பண்ணும்போது இன்னொரு பலசாலி எனக்கு உதவி செய்ய வந்தால் எப்படி இருக்கும்? அதான் உதவி செய்தல். அப்ப அந்த நிலையிலே நம்மால சரியாக உணர்ந்து செய்ய முடியாத இந்த விசேஷமான காரியங்களை தெய்வ சமூகத்திலே கொண்டு செல்லுகிறதற்கு நமக்கு நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்வதற்காக ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவ்வளவு மகிமையான விஷயங்களுக்காக நாம ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பொருள். அப்ப அதெல்லாம் நமக்கு தெரியாம நம்ம இந்த உலகத்துல ஒரு சாதாரண நிலையில நம்ம விசுவாசிகள் அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த மகிமையான பணியை ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செய்து கொண்டிருக்கிறதாக நம்ம பார்க்கணும். அப்ப அது அந்த உதவி என்கிறது வரக்கூடிய ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை, நம்மை தாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை. இந்த உதவின்னு சொல்லும் போது நமக்கு அந்த நுகம் என்கிற காரியம் கூட நமக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 28, 28, 29 என்ன நம்ம 28, 30 வரைக்கும் நம்ம வரிசையாக நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிற அழைப்பை குறித்தாலும் நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா? அங்கேயும் அந்த நுகம் என்கிற காரியம் இருக்கிறது. அப்ப தேவனுடைய உதவி என்பது, தேவன் நமக்காக தரக்கூடிய நுகம் என்பது நமக்கு உதவி செய்கிறது, நுகத்திலே உதவி செய்கிறதுங்கிறது அந்த அர்த்தத்தில் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பகுதியில் வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும். உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னிடத்தில் வர வேண்டும். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலே
நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து நம்ம கூப்பிடுறதுல என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் தான் எப்பவுமே கூப்பிடுவார். விசுவாச வாழ்க்கையில நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம நேரடியாக நெருங்கி செல்ல வேண்டும், கிறிஸ்துவனிடத்தில் நம்ம செல்ல வேண்டும். அதுதான் விசுவாச வாழ்க்கையில முக்கியமான. அது இல்லாம வேற ஒண்ணுமே நடக்காது. நாம எல்லாம் அதுக்குத்தான் நம்ம யோசிப்போம். அவர்கிட்ட நம்ம போறதுக்கு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் நமக்கு நிறைய காரியங்கள். ஏன்னா அவர்கிட்ட போனோம்னா அடுத்த ஒரு வாசகம் இருக்கிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, நான் வர்றேன், இருக்கிறது மாதிரி வர்றேன், ஆனா என்ன எடுக்க மாட்டேன், சிலுவை மட்டும் எடுக்க மாட்டேன். அப்ப சிலுவை எடுக்காட்டா அவருக்கு பின்னாடி போக முடியாது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது விசுவாசம். இதனால நம்ம பயந்துகிட்டு நம்ம என்ன செய்யறது இல்ல, அவர்கிட்ட போகிறது இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், எனக்கு பயப்பட வேண்டாம், நீங்கள் என்னிடத்துல வந்தால் நான் உங்களுக்கு ஒரு முகத்தை கொடுப்பேன். கண்டிப்பா கிறிஸ்துவனிடத்துல வரக்கூடிய எல்லாருக்கும் என்ன செய்கிறார், ஒரு முகத்தை கொடுக்கிறார். என்னிடத்தில் வந்து என்ன வாசித்தோம், என் 29 என்னிடத்தில் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு முந்தின அவசரம் என்ன கற்றுக்கொள்ளுங்கள், முன்னாடி என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்தவத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது முகத்தை ஏற்றுக்கொள்ளணும். இல்ல, நாமெல்லாம் கற்றுக்கொள்ள ரெடிதான், ஆனா எதுக்கு தயார் இல்லை, அதுக்கு நம்ம கழுத்து குனியாது, தமிழகம் தலை குனியாதுங்கிற மாதிரி. விசுவாசி என்ன செய்யறது இல்லை, கிறிஸ்துவுக்கு முன்பாக என்ன செய்ய போறது இல்லை, கழுத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இல்லை. நம்ம விருப்பம் போல காட்டுக்கழுத மாதிரி நமக்கு நடக்கணும், காட்டுக்கழுத மாதிரி நம்ம விருப்பம் போல நடக்கணும். ஆனா கிறிஸ்துவத்தை என்ன செய்யணும், நிறைய கற்றுக்கொள்ளணும். நம்ம சபையில சில விசுவாசிகளுடைய எண்ணங்கள் நிறைய படிக்கணும், நிறைய வசனம் படிக்கணும். ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கும், காட்டுக்கழுத மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வந்து என்ன செய்ய, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்களா. நுகத்துக்கு கீழே படிக்க வேண்டிய விஷயங்களை நுகத்துக்கு வெளியேற என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. எவ்வளவுதான் நமக்கு தியரிட்டிகளா எடுத்தாலும் நுகம் நீளமான ஒரு குச்சியாக இருக்கும். அது 2 முனையில இன்னும் 2 குச்சிகள் வைக்கப்பட்டிருக்கும். 2 பக்கத்திலே 2 காளைகள் கட்டப்படும். அது கயிறுநாள் இழுத்து அந்த மரத்துல அந்த வண்டியில் இருக்கிறவர் இழுத்து கட்ட வைத்து காளைகளை ஒட்டி கொண்டிருப்பார். இதெல்லாம் எத்தனை தான் படிச்சாலும் நுகம் எப்படி இருக்கும், அது எப்படி ஓடுங்கிறது நமக்கு ஒரு காலமும் புரிய போகிறது இல்லை. இப்படிதான் நம்ம பைபிள் படிச்சுட்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள நம்ம தயாராகணும். நம்ம கழுத்தை நம்ம அவருக்கு விட்டு கொடுக்க நம்ம தயாராகணும். உன் கழுத்தை கூட என் நுகத்தை ஏற்றுக்கொள், பின்பு என்ன செய், கற்றுக்கொள். நுகத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சாதான் ஆண்டவர் கற்றுத்தரக்கூடியதெல்லாம் புரியும். இன்னைக்கு நமக்கு நிறைய பைபிள் வசனம் புரியாத காரணம் என்னன்னா, நாம் நுகத்தை ஏற்றுக்கொண்டு போகிறதற்கு நாம தயாராக இல்லை. அப்ப அந்த நேரத்திலையும் ஆண்டவர் ஆறுதலாக பேசுகிறார் பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், இவன் நுகம் இருக்க நுகம் வருது சொல்லி என்ன செய்யாத, நுகத்தை பார்த்து என்ன செய்யாத, பயப்படாத. நுகம் பார்க்கறதுக்கு அப்படி எல்லாம் தான் இருக்கும். நுகம் என்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நுகம் பார்ப்பது அப்படி இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம். ஏன், என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொள்ள நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கு. ஒன்னால இழுக்க முடியாத சுமையை உங்ககிட்ட நான் ஒப்படைக்க போகிறது இல்லை. உன்னை கழுத்துல தாங்க முடியாத ஒரு நுகத்தை நான் வைக்க போகிறது இல்லை. பின்ன ஏன் நீ பயப்படுகிறாய், நீ வா சொல்லி கூப்பிடுகிற. இதான் கிறிஸ்தவ அணைப்பு என்கிறது. அப்ப அந்த ஒரு ஒப்படைப்பு, அர்ப்பணிப்பு நமக்கு வராத பட்சத்தில், நாம் கிறிஸ்தவ நுகத்திற்கு கீழாக நம்மை விட்டுக் கொடுக்காத பட்சத்தில் நாம் இந்த பாடங்களை அவரிடத்துல கற்றுக்கொள்ள முடியாது. என்றைக்கு உங்களுடைய மனதில உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு ஒப்பு கொடுத்தல் என்கிற ஒரு பாயிண்ட்க்கு நீங்க வர்றீங்களோ, அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பைபிளை புரியும். நீங்க ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, பல ஆண்டுகள் ஆகியிருக்கும். ஆனா இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சரியாக வேத வசனங்களை புரிய முடியாததும் கடைபிடிக்க முடியாமல் நம்ம திணறுகிறதற்கான காரணம் அந்த முழுமையான ஒப்பு கொடுத்தலுக்குள்ளாக நாம் வரவில்லை. அப்ப ஆண்டவராக தான் கூப்பிடுகிறார், நீ வா. இப்ப நுகத்தினுடைய தன்மை பார்க்கும்போது ஒரு விசேஷம் இருக்கு. நமக்கு தெரியும், நுகத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. இப்ப 2 பக்கம் உள்ள நுகத்தை தான் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஒற்றை நுகத்தை ஒரு ஆள் சுமக்கிற நுகத்தை அவர் தரப்போகிறது இல்லை. அப்ப 2 பக்கத்துல உள்ள நுகத்துல இன்னொரு பக்கத்துல யார் நிற்கிறார், நம்முடைய ஆண்டவரும் இருக்கிறார்.
அந்த நுகத்தோட விசேஷம் தான். என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் தான். என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்து ரசித்த ஒரு விஷயம் அதான் நுகத்தை பொறுத்த மட்டும். அப்போ எனக்கு ஆண்டவர் ஒரு நுகத்தை கொடுக்கிறாரு. நானும் என்னை ஒப்பு கொடுத்து வரும்போது ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு ஒரு நுகத்தை கொடுக்கிறார். அந்த நுகத்திற்கு கீழாகத்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதை மீறின வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அப்போ அது வரும்போது ஒரு பக்கம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நுகத்தை சுமக்கிறதற்காக அவரும் வருகிறார், என்னோடு கூட அவர் வருகிறார். ஒரு பக்கத்தை நான் இழுத்தப்போ, ஒரு பக்கத்தை என்ன செய்வாரு? அவர் இழுத்து. ஆனா ஒரு விசேஷம் நான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப நான் என்னுடைய உயரம் என்ன, என்னுடையதான வலிமை என்ன, என்னுடைய தன்மை என்ன, எனக்கு என்னுடைய நுகம் காரியங்கள் எல்லாம் அதுக்கேற்ற நிலையில் அமைக்கப்படுகிறது. என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர், என்னோடு கூட நுகத்தை சுமக்கிறதற்கு தன்னை எவ்வளவு தாழ்த்தி எனக்கு பக்கத்துல எனக்கு சமமானவரை போல என்னோடு கூட தன்னை அவர் சமப்படுத்தி என்னோடு கூட வருகிறதற்கு அவர் தயாரா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நுகத்தை அவர் கொடுத்தாலும் அந்த நுகத்தை என்னோடு கூட சுமக்கிறதற்கு அவர் வருகிறார், அவர் இறங்கி வருகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விசேஷத்தை நாங்கள் புரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், 2 காளைகள் சும்மா ஒரு தோக்கும் போது ஒரு காளை கொஞ்சம் பலசாலியா இருந்து கொஞ்சம் கெப்பாசிட்டியா இழுக்கும் என்றால், இன்னொன்று ஜாலியா கூட மெல்ல ஒண்ணு அந்த பொசிஷன்ல நின்று மெல்ல நடந்து போனா மட்டும் போதுமா. நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய நோய்கள், நமக்கு ஆண்டு வைத்திருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் வெளியே பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். வெளியே நின்று பார்க்கறது, இந்த இதை யாரால சுமக்க முடியும்? இது கடினமான உபதேசம். கரெக்டா? சீசர்கள் சொன்னாங்களா இல்லையா? மக்கள் ஓடினாங்களா இல்லையா? இன்னைக்கு அதே மாதிரிதான் விசுவாசிகள். அவ்வளவு கடினமான உபதேசம், இது விட்டு எல்லாவற்றையும் விட்டு தரித்திருக்கணும்னு சொன்னாரு. இது எவ்வளவு கடினமான உபதேசம், யாரால இது முடியும்? பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் அதை சுமக்கிறது லகுவா இருக்கும், லேசா இருக்கும். காரணம் என்ன? காரணம் என்ன? ஆண்டவர் எடுத்துட்டு போயிடறார். நம்ம சும்மா பாவலா காட்டிக்கிட்டு சும்மா போறது, அவ்வளவுதான். எல்லாரும் நம்ம சொல்லிக்கலாம், நான் எல்லாரும் பார்க்கும்போது நான் ஒரு பெரிய நுகத்தை சுமந்துட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி பிரதர் உங்களால முடியுது? எப்படி சிஸ்டர் உங்களால முடியுது? நான் எங்களால என்னங்க முடியுது? எல்லாம் அவர் எடுத்துட்டு போறார், நான் சும்மா ஸ்டைல போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆனா எதுக்கு கூப்பிட்டா நமக்கு யாருக்கும் மனசு இல்லை. ஐயோ, இது கடினமான உபதேசம், இவ்வளவு எல்லாம் என்னால ஒப்பு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு எல்லாம் என்னால வாழ முடியாது, நான் இப்படியே இருந்துக்கிறேன். அப்ப நான் இப்படியே இருந்துக்கிறேன்னா எல்லா காலத்திலும் நீங்க அப்படிதான் இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாத இன்னொரு நபருக்கு இடையில ஒரு வித்தியாசத்தையும் பார்க்க முடியாது. உங்களால ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் உங்களுக்கே உங்களால பிரயோஜனம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி வாழ வேண்டிய விதத்திலே வாழாமல் போனால், கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையை அமைக்காமல் போனால், அந்த விசுவாசி அவனுக்கே பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் உங்களுக்கு மனநிறைவு வராது. நீங்க நல்லா யோசிப்பாரு. ரட்சிக்கப்பட்ட நபர்களில் எத்தனை பேர் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு வாழ்றீங்க? ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இன்னைக்கு ஆண்டோடைய சித்தத்தை நான் செய்யக்கூடிய நபராக இருக்கின்ற வாழ்க்கையில் ஆண்டோடைய சித்தம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நான் எனக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக இல்லாமல் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், ஆனால் நான் இன்னைக்கு மனநிறைவோடு இருக்கிறேன் என்கிற அந்த கலிகூறுதலோடு எத்தனை பேர் வாழ்கிறீங்க? எத்தனை பேர் சலிப்பும் சங்கடமும் வேதனையும் கஷ்டமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? 40 வருஷம் வனாந்தரத்துல இஸ்ரேல் மக்கள் நடந்தார்களே, அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில அந்த சம்பவம் நினைவுக்கு வந்து போகும். இது 40 வருஷம் இந்த மக்கள் நடக்கும் போது அந்த மக்கள் நிலத்துல போய் உழுதார்களா, விதைத்தார்களா, அறுவடை பண்ணினார்களா? 40 ஆண்டுகள் ஒரு தலைமுறை வாழ்ந்து முடித்திருக்கிறது, இன்னொரு தலைமுறை வளர்ந்து வந்திருக்கிறது. ஏதாவது செஞ்சாங்களா? செஞ்சாங்களா? சாப்பிட்டாங்களா? 3 நேரம் சாப்பிட்டாங்களா? நிரம்ப சாப்பிட்டாங்களா? ஆனா இதெல்லாம் அனுபவித்த பிறகு எத்தனை பேர் சந்தோஷமா நடந்தாங்க? யாருக்கு தெரியல. அநேகர் முறுமுறுத்து பாதியில செத்து போகிறாங்க. அநேகர் முறுமுறுக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா முறுமுறுக்கிறான், கொஞ்சம் ஆகாரம் இல்லைன்னா முறுமுறுக்கிறான், அப்புறம் இறச்சி சாப்பிடணும் ஆசை வந்தவிட முறுமுறுக்கிறான். எப்பவும் முறுமுறுப்பு தான். ஒருக்கா தண்ணி கிடைச்சு அடுத்த முறை வரும்போது அடுத்த முறுமுறுப்பு தான். இதே நிலையில அநேக விசுவாசிகள் நாம இருக்கிறோம். இது எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம். ஆனா நம்மையும் அவர் சகிக்கிறார். நான் அடிக்கடி யோசித்து வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உலகத்துல எத்தனையோ நல்ல பசங்க இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் ரட்சிக்காம என்ன போல உங்களை போல சில உதவாக்கரைகளை ரட்சித்து வச்சு சொன்னாலும் கேட்காது, சொன்னாலும் புரியாது,
ஒரு நிலையிலே ஒரு மாற்றம் வராதவங்க வச்சுக்கிட்டு நம்மளை வச்சுக்கிட்டு அவரு பரலோகத்தில் நம்மளை கொண்டு போறதுக்கு என்னமோ வேலை பார்க்கிறாரு. இந்த சிற்பி விசேஷமான சிற்பி. நல்ல நல்ல கற்களை எல்லாம் விட்டு உதவாக்கிற சொறி கற்களை கொண்டு வச்சுக்கிட்டு சிற்பம் செய்யக்கூடிய ஒரு சிற்பி. அப்ப இதெல்லாம் நம்ம எண்ணி பார்த்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உங்க கரத்துல நீங்க எடுக்கிறதுக்காக எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு மனுஷன், என்னையும் நீங்க தெரிஞ்செடுத்தீங்களே, என்னையும் நீங்க ரட்சித்தீங்களே. நம்ம ஆராதனையில சொல்லக்கூடிய விஷயம் தான், என்னையும் நீங்க ரட்சிச்சீங்களே. நாங்க உங்களுக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே. இனி கொஞ்ச காலமாவது நான் உங்களுக்கு பிரியமா வாழணும், யோகியமா வாழணும், நீ எதிர்பார்க்கறது போல என் வாழ்க்கை வாழணும். அதுக்கு என்னால முடியாது, என்ன உங்க கருத்துல நான் விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கிறேங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம எப்ப வர்றோமோ அதுல இருந்து நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய திசைக்கு நேராக போகும். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப என்னோட எல்லா செய்தியிலும் சொல்லக்கூடிய விஷயம். நம்ம ரொம்ப உற்சாகமா பாடும், குயவனே குயவனே படைப்பின் காரணனே. அடுத்த வார்த்தை சொல்லுங்க அப்போ. களிமண்ணான பச்சை பொய். நீங்க களிமண்ணா? உங்களை பார்த்து யாராவது களிமண் சொன்ன அப்படிங்களா? அது வேற. சரி, நான் கேட்கிறேன், உண்மையிலேயே நீங்க களிமண்ணா? நம்மளை யாராவது பிடிச்சாச்சுன்னா கையெல்லாம் உடஞ்சிரும். அந்த அளவுக்கு மோசமான கரடு முரடான கற்கள் நம்ம களிமண்ணா மாறும். களிமண் பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கதான் பிள்ளைகள் காட்டி கொடுங்க. குயவன் பானை வணைகிறது பார்த்துருக்கீங்களா? இல்ல. இப்ப நம்ம பார்க்கணும், இந்த யூடியூப்ல எல்லாம் போய் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ இந்த களிமண் கொண்டுதான் அந்த பானை வணையப்படுகிறது. இப்ப பானை அந்த ஹார்டாக நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக வர்றதுக்கு முன்னாடி அது களிமண்ணாக இருக்கிறது. அந்த களிமண்ணை என்ன செய்வாங்கன்னா அந்த குயவர்கள் என்ன செய்வாங்க, தேடி போவாங்க. ஆத்துல வயலுல எல்லா இடங்களையும் தேடி போய் அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய பார்வைக்கு படும், இந்த மண் நல்ல மண் அப்படின்னு சொல்லி மண்ணை செலக்ட் பண்ண, அதை கொண்டு வந்து அதை நல்லா காய போட்டு அதை உடைச்சு அதை பக்குவப்படுத்தி அப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு அவங்க சின்ன மணலை ஏதோ அந்த இதெல்லாம் சேர்ப்பாங்க. சேர்த்து அதனுடைய கண்டிஷன் அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணீர் எல்லாம் தெளிச்சு வரும்போது அந்த மண்ணை நீங்க பிடிச்சு பார்த்தா அப்படி சாப்பிட்டா இருக்கு. அவ்வளவு அழகான நேர்த்தியா இருக்கும். இந்த கரடு முரடும் அங்க இருக்காது. அது அந்த மண்ணைத்தான் அதை மெஷின்ல போடும்போது அப்படி சுத்தும் போது அழகா பாருங்க. அதுக்குள்ள கரடு முரடா கல் கிடந்தா என்ன ஆகும், அது உடஞ்சு போயிடும், பிஞ்சு போயிடும். சரியான பக்குவம் இல்லைன்னா பிஞ்சு போயிடும். அவங்க பணியும் போது நிறைய அப்படி வேஸ்டா போயிடும். அப்புறம் அவங்க சரியான பக்குவத்துல, இதான் களிமண். நம்ம பாடுறது என்னது, குயவனே குயவனே ஆசை காட்டி மோசம் போக்குறங்கிறது தான். அவரு தப்பு தெரியாதனமா போய் களிமண்னு சொல்லி நம்மள பிடிச்சாச்சுன்னா தெரியும் நம்ம எப்படி நம்ம நடந்து கொள்ள போகிறோம். ஐயோ எனக்கு வலிக்குது, என்ன விட்டுருங்கோ, என்னால முடியாது, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன்னு, என்ன இப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போயிடுங்களே. பாடும்போது மட்டும் நம்ம என்ன செய்யணும், தாராளமா பாடணும். தாராள பிரபுக்கள் பாடல்ல ஸ்தோத்திரத்துல எல்லாம் ஆண்டவருக்கு தாராளமாய் கொடுக்கிறவர்கள். வாழ்க்கையில மட்டும் எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல தொட்டா போதும், அப்பா நான் இதுவரை பைபிள் படிச்சு என்னத்தை கண்டேன், இந்த சபையில போய் என்னத்தை கண்டேன், அந்த ஒரு சலிப்பு வேதனை வலி எல்லாம் நமக்குள்ள வருகிறது. ஏன் காரணம் என்ன, நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், நம்முடைய சுயத்தை நாம் ரொம்ப நேசிக்கிறோம், நம்முடைய குயவனை நம்முடைய சிறுசிகரை ஒரு பொருட்டாக நம்ம நினைக்கிறது இல்லை. அந்த விஷயத்த அடிப்படையில தான் நீங்க இந்த பகுதி நமக்கு சொல்லப்படுகிறது. நேரம் இல்லை, நமக்கு இன்னும் வேகமா போகணும். பாருங்க, நாம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் நாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறோம். நமக்காக நீங்க நானும் சரியா ஜெபிக்கல. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்யணும், நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு ஜெபிக்க தெரியல. அதனால ஆவியானவர்களை செய்யறார், நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க விரும்புறீங்களா இல்லையோ, உங்களுக்காக நீங்க விரும்பாத காரியங்கள் எல்லாம் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க எது என்ன நீங்க யோசிக்காத விஷயங்களுக்கு எல்லாம் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்.
ஏன் அவர் எப்படி செய்கிறாரு? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கு ஒரு காரணம். யாக்கோபு ஒரு விஷயத்தை பேசுவார் பாருங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுவார். 4ஆம் அதிகாரம் உலக சிநேகத்தை பற்றி பேசுவார் இல்லையா? அதுக்கு அடுத்த வசனம் 5வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், சொல்லுங்க வாசிங்க. நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாராம்? வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? என்ன அங்க சொல்ல வர்றாரு? எதை பற்றி அவருக்கு வைராக்கிய வாஞ்சை இருக்குது? முந்தின வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? வாசிங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்கிறவன் தேவனுக்கு பயனாயிருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா அப்படிங்கிறார். நீங்களும் நானும் விரும்புறோமோ இல்லையோ, நம்மை குறித்து ஆவியானவருக்கு ஒரு வைராக்கிய வாஞ்சை உண்டு. சிம்பிளா புரிகிறதுக்காக ஒரு எஸ்தருடைய சரித்திரத்தில் நம்ம பார்த்தால், வஸ்தி ராணி பதவியில் தள்ளப்பட்ட பிறகு அடுத்து என்ன செய்யறாங்க? அடுத்து ராஜாவுக்காக அநேக கன்னிகைகளை தேடுறாங்க இல்ல? தேடி அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? எஸ்தர் புஸ்தகத்துல கொண்டு போய் அரண்மனை கொண்டு போவாங்க. கொண்டு போய் முக்கியமான சில நபர்களுடைய பொறுப்புல ஒப்படைப்பாங்க. அதுல முக்கியமான ஒருத்தருடைய பேர் அங்க இருக்குது, ஏகாய். அப்போ அந்த மனிதர்களுடைய வசத்துல ஒப்படைப்பாங்க. அந்த மனிதர்கள் அந்த பெண்மணிகளுக்கு என்ன செய்வாங்க? சில ஆயத்தங்களை செய்வாங்க. அப்ப ஒரு வருஷமோ சம்திங் நீண்ட காலம் அவர்களுக்கு சுத்திகரிப்புக்கான எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்ய. அப்போ குறிப்பிட்ட நாள் வரும்போது ராஜாவிடத்தில் அந்த குறிப்பிட்ட பெண்மணி ராஜாவிடத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று வருகின்ற நாளிலே அவ்வளவு பெர்ஃபெக்டா அந்த பெண்மணியை ஆயத்தப்படுத்தி அவள் அந்த அநேக பரிவாரங்களோடு அநேக விசேஷங்களோடு பயங்கர அலங்காரத்தோடு ஒரு சிறப்பான நிலையிலே ராஜாவுடைய அரண்மனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அந்த வேலையை செய்யறது யாரு? வேலைக்காரன். ஆவியானவருக்கு நம்மை குறித்து என்ன வைராக்கியம்? நம்மை இந்த உலகத்துக்கு விட்டு கொடுக்காம, அந்த இடத்துல அதுதான், உலகத்துக்கு விட்டு கொடுக்காம நம்மளை சரிப்படுத்தி சீர்படுத்தி செப்பனிட்டு உருவாக்கி கிறிஸ்து பார்க்கும் போது கிறிஸ்துவுக்கு பிடிக்கிற மாதிரி, அல்லது பிதா பார்க்கும் போது கிறிஸ்துவனுடைய சாயலிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறதற்கென்று அவர் மிகுந்த பக்தி வைராக்கியமாக இருக்கிறார். நம்ம பக்தி வைராக்கியம் மாதிரி மிகுந்த வைராக்கியமாக இருக்கிறார். அதனால அவர் சில வேலைகளை செய்கிறார், சில வேண்டுதல்களை செய்கிறார். நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நுகத்தை ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும், சிலுவையை எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அவர் சும்மா விடுறது மாதிரி இல்லை. ஏன்? நாம் அந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்தபடியினால் அதை தகுதியோடு பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த தகுதிக்கு நேராக நம்மை நடத்துகிறதற்கான அத்தனை காரியங்களையும் செய்கிறதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். சும்மா இருக்கிறதுக்கு அல்ல, அவர் சும்மா வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கல. அப்ப வாசி பாருங்க, நம்ம வேகமா போறோம் இந்த பகுதியில. பின்னும் அந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் முடிச்சிட்டு, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா. அவருடைய தன்மை என்ன? பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறது. எப்படி அவர் செய்வார்? தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறார். அப்படி செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார்.
இப்ப நம்முடைய ஆவிக்குள்ளான சிந்தனைகளை அறிந்து தெய்வ சமூகத்திலே நம்முடைய காரியங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏன்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால். அப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது, அப்படி ஆவியானவர் நமக்காக காரியங்களை செய்கின்றபடியினாலே, அவருடைய உதவி நமக்குள்ள இருக்கிறபடியினாலே என்ன நடக்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எது இங்க பேசப்படக்கூடிய விஷயம்? என்னது? ஆவிக்குரியதான அத்தனை மகிமையான காரியங்களும் ஒரு விசுவாசிக்குள்ளே நன்மைக்கு ஏதுவாக நமக்கு நடக்கும்படியாக காரியங்கள் நிகழ காரணம் ஆவியானவரும் நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், நாம நம்ம கடமைகளை செய்யாம இருக்கிறோம், சோம்பேறிகளா இருக்கிறோம், நம்ம சுயதிருப்தியில் இருக்கிறோம். அது ஒரு பெரிய பிரச்சனை. நமக்கு ஒரு சுயதிருப்தி இருக்கிறது. இவ்வளவு போதும், நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, வாரந்தோறும் பந்தியில பங்கு எடுக்கணும், பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்பணும், இவ்வளவு போதும். பிள்ளைகள் அதுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடாது. நம்ம பிள்ளைகள் யாராவது சண்டே கிளாஸுக்கு போய் வீட்டுல வந்து, அம்மா அப்பா நான் இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணேன், அங்க சண்டே கிளாஸ் அக்கா அண்ணன் நிறைய விஷயங்களை சொன்னாங்க, நான் ஒரு மிஷனரியா போக தீர்மானிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளைகளா இருந்தா அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அடுத்த வாரம் முதல்ல அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் கிளாஸ்ல என் பிள்ளை உட்கார விட, இவ்வளவு போதும். பிள்ளைக்காக நான் ஒரு பிளான் வச்சிருக்கேனா இல்லையா? ஐயா அக்கா அண்ணன் மாதிரி வச்சிருக்காமா இல்லையா? நம்ம பிளான் தானே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. என்ன படிக்கணும், எந்த ஸ்கூல்ல படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படி செட்டில் ஆகணும் இல்லையா? உண்மையா இல்லையா? நம்மளே எப்படி யோசிச்சு வாழ்க்கையை குட்டிச்சு வராக்கிட்டு, அடுத்து நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்ம பிடிவாதமா நின்று பல விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்குது. நடந்தும் இதெல்லா காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏனதானும் நடந்தும் ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட உண்மையான தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்து எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக கொண்டு வந்து நிறுத்து. இப்ப சிம்பிளா நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கும் போது அல்லது ஒரு குயவன் ஒரு பாண்டத்தை உருவாக்கும் போது அவருடைய மனதிலே ஒரு கற்பனை இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? இருக்கு. சரி, அப்ப அந்த கற்பனைக்கு விபரீதமாக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி சரியாகாத இடம் அந்த பானையிலேயோ அந்த கல்லிலேயோ இருந்தால் அந்த சிற்பி என்ன செய்வார்? செதுக்கிடுவாரா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அது நடக்குமா நடக்காது? அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கணும்னா அதை செய்கிற வேலையை ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணும் போது தேவன் அந்த வேலைகளை செய்கிறார். இதனால தான் நம்ம விசுவாசிகள் அடிக்கடி பல நிலைகளிலே பல பிரச்சனைகள் வழியாகவும் பல நெருக்கடிகள் வழியாகவும் நம்ம போக தேவன் அனுமதிக்கிறார். சகலவற்றை நன்மைக்கு ஏதுவாக கொண்டு வருகிறது. அப்படி அனுமதித்தும் நம்ம உருவாகிறோமோ உடைகிறோமோ அது நம்மளை பொறுத்தது. இருந்தும் தேவன் தம்முடைய இரக்கத்தோடு நம்மளை என்ன செய்கிறார்? அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கொண்டு வர. கொண்டு வந்தவுடன் நம்ம இங்க வந்து ஒரு சாட்சி சொல்லுவோம். என்ன சாட்சி சொல்லுவோம்? ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, எல்லாம் தேவன் லகுவாக மாற்றி விட்டார். உண்மையில அந்த பிரச்சனை அனுப்புனது தேவன். அந்த பிரச்சனை நான் இன்னும் உருப்படல. அந்த பிரச்சனை மாறுறதை பற்றி நான் யோசிச்சேனே தவிர, அதுக்காக ஜெபிச்சேனே தவிர, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்தேனே தவிர, எதுக்காக என்ன நோக்கத்துக்காக அது அனுமதிக்கப்பட்டதோ நடந்துதான் நடக்கலையா? இப்படி நாம எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்மளை உருவாக்குறாருன்னு வச்சிருங்களேன், மீண்டும் மீண்டும் நம்மளை செதுக்கிறாருன்னா அவருக்கு நீடிய பொறுமைக்கு அளவே இல்லை. உண்மையிலேயே ஆண்டவருடைய நீடிய பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு ஜீவன் உலகத்துல உண்டுன்னா அது யாருதான்? நானே தான்.
இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவருடையதான அன்பு, இரக்கம், நீடிய பொருள் இதெல்லாம் பார்த்து நம்ம வியந்து போகிற அளவிற்கு ஆண்டவருடைய சுபாவங்கள் நம்மளை வெளிப்படுத்தப்படுது. அப்போ அப்படித்தான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கோம். எல்லாமே நம்ம இழுத்து வச்ச பிரச்சனைகள் அது இது அதை பற்றி எல்லாம் மெயினா பேசுவோம். ஆனாலும் நடைமுறை வாழ்க்கையிலும் ஆண்டவர் இறக்கமுடையவராக பல விஷயங்களை செய்கிறார். 29-30 வசனங்களை பார்ப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ முன்குறித்திருக்கிறார். இந்த ப்ராசஸ் தான் நமக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, பரலோகத்திலே இன்னைக்கு தேவகுமாரன் நிற்கும் போது அவரை மட்டும்தான் அவருக்கு பிதாவினுடைய பார்வைக்கு தெரிகிறது. அடுத்து கொஞ்ச நாள் நாள் தாண்டும் போது என்ன சம்பவிக்க போகிறது என்றால், ரட்சகர் வருவார். வந்ததுக்கு பிறகாக சபை அங்கே எடுக்கப்படும். அப்ப பிதா சிங்காசனத்தை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார். பார்த்தால் அவருடைய பார்வைக்கு எப்படி தெரியும்? அநேக கிறிஸ்துக்கள் அங்க நிக்கிறது தெரியும். அநேக குமாரன், அதுல தலைமையில முதற் பெயரானவராக கிறிஸ்து நிற்பார். மற்ற அநேகர் அவரை போல மாற்றப்பட்ட அநேகர் அங்க நிற்பார். அதுல யாரெல்லாம் இருப்போம்? நீங்களும் நானும் அதுல ஒரு ஆளா இருக்கும். அப்ப அவர் நம்மளை உருவாக்காம நம்மளை கொண்டு போய் அப்படி நிறுத்த முடியுமா? அந்த வேலையை தான் ஆண்டவர் செய்கிறார். அவர் எப்படி செய்கிறாரு, என்ன செய்ய போறாரு நமக்கு தெரியல. அது நடக்குமா நடக்காதான்னு ஒரு பெரிய யோசனையா தான் இருக்குது. ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம விட்டு கடந்து சென்று போனவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மறுவுருவம் வந்தது மாதிரி நம்முடைய பார்வைக்கு ஒன்றும் தெரியல. இதனால ஒரு கேள்வி வருது, கடந்து போனவங்க எத்தனை பேர் தேவனிடத்துல போனாங்களோ, எத்தனை பேர் வேற எங்கேயாவது போனாங்களோ? பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய அந்த சாயல் தெரிய வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். பைபிள்ல நீங்க எங்க படிச்சாலும் தெரியும். 30வது வசனத்துல பார்ப்போம், முடிப்போம் நம்ம. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கா? நடக்குதா? நடந்துட்டு இருக்கா? நம்ம எல்லாம் அந்த மகிமைப்படுத்துதல், நீதிமான்களாக்க எல்லாம் பரலோகத்துல போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். பூமியில மீட்கப்பட்ட பாவியாவே இருந்துட்டு போயிடலாம். இது நடக்கணும், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். அதான் பரலோகத்தின் எதிர்பார்ப்பு. இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையினால் 31வது வசனத்திலே பவுல் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? ஆச்சரியத்தோடு கேட்கிறார் அந்த கேள்வி. பயங்கர ஆச்சரியமான ஒரு இவை குறித்து இதை பற்றி என்ன சொல்றது, என்ன பேசுறது? ஒன்றுமில்லாம இருந்த நம்மை, உதவாக்கரைகளா இருக்கக்கூடிய நம்மை, வெறும் எந்த நிலையிலும் உருப்படுத்த முடியாத நம்மை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்கள் எல்லாம் ஒரு பிளான் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். இதை பற்றி என்ன சொல்லுகிறது? இதுதான் நமக்கு நம்மை குறித்து, விசுவாசங்களை குறித்து பரலோகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இது நிகழ்ந்த நடைபெற வேண்டுமா, அரங்கேற வேண்டுமா, வேண்டாமா என்பதை நம்ம வசனத்தின் வெளிச்சத்துல என்ன செய்வோம்? யோசித்து பார்ப்போம். நம்மை அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய நுகத்து கீழாக நம்மை தாழ்த்த நம்ம முன் வருவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? பரமக்குயவனே, பரம சிற்பியே, என்னை குறித்து உங்களுடைய கற்பனை என்ன, உங்களுடைய மனத்தோற்றம் என்ன, என்னை எப்படி உருவாக்க விரும்புகிறீரோ அந்த நிலைமைக்கு என்னை உருவாக்குவதற்கு என்னை உங்க கரங்களில நான் இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா மீதி எல்லா காரியத்தையும் அவர் பெர்ஃபெக்டா பார்ப்போம். என்னைக்கு நம்ம மனசு வைக்க போகிறோம்? ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார். சரி, இல்ல நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம். ஜெபம் செய்வோம். கிருபை வரட்டும், நேர்மையா செய்வோம். இந்த அருமையான வார்த்தை காலை வேளையில நம்மை தொடர்ந்து கொள்ள இந்த
செய்திகளிலும் தொடக்கத்தாலே கல்யாண தாசன் மூலமாய் எங்களிலே நம்முடைய வார்த்தைகளை செவிப்பூட்டுவதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாம்